ஜெபிப்போம். நீர் இந்த உலகத்திலே குழந்தையாய் அவதரித்து ஆண்டவரே, இந்த உலகத்திலே நீர் சுற்றி அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தையும் நீர் பிரசங்கித்து ஆண்டவரே, உடைய பரிசுத்தமான சரீரத்தை நீர் சிலுவையிலே ஒப்பு கொடுத்து 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்த இயேசு ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களோடு உறவாடி கொண்டிருக்கிறேன், எங்களோடு உலாவிக் கொண்டிருக்கிறேன் என்ற உணர்வோடு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, வருடத்தின் கடைசி மாதத்திற்குள் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து வந்திருக்கிறேன் சுவாமி. இது நீர் எங்கள் கொடுத்த சுத்த கிருபை என்பதை நாங்கள் உணர்ந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே, திருமறையிலிருந்து ஒரு சில காரியங்களை நீர் எங்கள் கற்றுக் கொடுக்க போகிற கிருபைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அடிமையை முழுமையாக நீர் மறைத்துக் கொள்ளும் அப்பா. நீர் பேசும் சுவாமி, நாங்கள் கேட்கிறோம். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பரின் மூலம் ஜெபக்கேளும் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான கடைசி மாதத்தின் முதல் ஓய்வு நாளிலே உங்கள் மத்தியிலே யூடியூப் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை நான் பிரசங்கிப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருக்கு நான் துதியும் ஸ்தோத்திரமும் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். வருடத்தின் கடைசி மாதத்திற்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். அதிலும் இந்த மாதம் நாம் எல்லாரும் அறிந்ததை போல இன்னும் சில தினங்களிலே ஆண்டவருடைய பிறப்பின் பண்டிகையை நாம் கொண்டாட போகிறோம். அதனால் இந்த நாளிலே அதற்கேற்ற ஒரு செய்தியோடு ஆண்டவர் நம்மோடு பேச போகிறார் என்ற விசுவாசத்தோடு இந்த நாளிலே கடவுளுடைய செய்திக்குள் நாம் கடந்து செல்ல போகிறோம். அதற்கு முன்பதாக நாம் எல்லாரும் அறிந்த ஒரு பாடல், கீர்த்தனை 150ஆம் கீர்த்தனையிலே முதல் 2 சரணங்களை மட்டும் நாம் எல்லோரும் இணைந்து பாடுவோம். மகனே, உன் நெஞ்செனக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன், இது பாராயோ. மகனே, உன் நெஞ்செனக்கு தாராயோ, மகனே, உன் நெஞ்செனக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன், இது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன், இது பாராயோ. அகத்தின் அசுத்தமெல்லாம் துடைப்பேனே, அகத்தின் அசுத்தமெல்லாம் துடைப்பேனே, பாவ ஆளுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே, பாவ ஆளுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே. மகனே, உன் நெஞ்செனக்கு தாராயோ, மகனே, உன் நெஞ்செனக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன், இது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன், இது பாராயோ. உன் பாவம் முற்றும் பரிகரிப்பேனே, உன் பாவம் முற்றும் பரிகரிப்பேனே, அதை உண்மையாய் அகற்ற யான் மறுத்தேனே, அதை உண்மையாய் அகற்ற யான் மறுத்தேனே. மகனே, உன் நெஞ்செனக்கு தாராயோ, மகனே, உன் நெஞ்செனக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன், இது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன், இது பாராயோ. நாம் இருந்தவனமாக கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற தேவனே, தர்மியான வருடத்தின் கடைசி மாதத்தின் முதல் ஓய்வு நாளிலே ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, முக்கியமாக இன்னும் சில தினங்களிலே உம்முடைய பிறப்பின் பண்டிகையை நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாட இருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள்
ஆயத்தப்படுகிற ஒவ்வொரு காரியமும் உமக்கேற்ற காரியமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அர்ப்பணிப்போடு இந்த நாளிலே உடைய பாதத்திலே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிற சுவாமி, நீர் எங்களோடு பேசும் அப்பா. துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பரின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலே ஆண்டவருடைய பண்டிகை, பிறப்பின் பண்டிகை இன்னும் சில நாட்களிலே நாம் கொண்டாட போகிறோம். இதற்கு ஆதாரமாக நாம் தியானத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட திருவசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 44வது வசனம். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். இந்த கடவுளுடைய வசனத்தை நாம் மீண்டும் மீண்டும் வாசிக்கிற நேரத்தில் அதிலே ஒரே ஒரு தலைப்பை நாம் ஆழமாக காணலாம். ஆயத்தம். ஆயத்தம். என் அருமையான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வருடத்தின் கடைசி மாதம் வந்துவிட்டால் அநேகருடைய வாயில் இருந்து உதிர்கின்ற வார்த்தை என்ன? ஆயத்தம். ஒரு திருச்சபையை நாம் எடுத்துக்கொள்வோமே ஆனால் அவர்கள் ஆயத்தப்படுகிறார்கள். அநேக ஆயத்த கூட்டங்களை நடத்துகிறார்கள். எப்படி ஆண்டவருடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாடுவது, என்னென்ன காரியங்களை நாம் செய்வது, இப்படியெல்லாம் நாம் அலங்கரிப்பது, அநேக காரியங்களிலே அவர்கள் திட்டம் தீட்டி ஆயத்தப்படுகிறார்கள். ஒரு கிறிஸ்தவ இயக்கத்தை நாம் எடுத்துக்கொள்வோமே ஆனால் அவர்களும் ஆயத்தப்படுகிறார்கள். ஆண்டவருடைய பிறப்பின் பண்டிகையை எப்படி கொண்டாடுவது? ஒரு குடும்பத்தை நாம் எடுத்துக்கொள்வோமே ஆனால் அவர்களும் ஆயத்தப்படுகிறார்கள். என்னென்ன காரியங்களை நாம் செய்ய வேண்டும், என்னென்ன துணிமணிகளை நாம் வாங்க வேண்டும், என்னென்ன தின்பண்டங்களை நாம் செய்ய வேண்டும், யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டும், யாரையெல்லாம் நாம் வாழ்த்த வேண்டும், அநேக திட்டங்களை இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அநேக ஆயத்தங்களை நாம் இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார், ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய ஆயத்தங்கள் ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த ஆயத்தமாய் இருக்கிறதா? ஆண்டவருடைய சித்தத்தை உணர்ந்து இன்றைக்கு நீங்களும் நானும் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோமா? உலக பிரகாரமாக அநேக ஆயத்தங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவருடைய சித்தத்தின்படி நாம் ஆயத்தப்படுகிறோமா? திருமறையிலே ஒரு அருமையான ஒரு வசனம் உண்டு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூறுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இது ஆண்டவருடைய எச்சரிக்கையின் வார்த்தை. இந்த அருமையான நாட்களில் உலக பிரகாரமாக ஆண்டவருடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாடுவதற்காக அநேக திட்டங்களை நாம் திட்டுகிறோம். உலக பிரகாரமாக அநேக ஆலோசனைகளை நாம் செய்கிறோம். ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார், ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். ஆனால் அதே நேரத்தில் ஆவிக்குரிய ஆயத்தம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றி நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? நீங்கள் மதியற்றவர்களாய் இல்லாமல் கர்த்தருடைய சித்தம் இன்னது என்று உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரனே சகோதரி, ஆண்டவருடைய பிறப்பின் பண்டிகை கொண்டாடுவதற்காக நாம் அநேக ஆயத்தங்களை நாம் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்ன தெரியுமா? நான் இன்றைக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறேனே, நான் குடும்பமாக இணைந்து ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறேனே, இந்த ஆயத்தம் கடவுளுடைய பார்வைக்கு உகந்த ஆயத்தமாய் இருக்கிறதா? அப்படியானால் கடவுளுடைய பார்வைக்கு உகந்த ஆயத்தம் என்றால், அல்லது கடவுளுடைய சித்தம் எப்படி நாம் ஆயத்தப்பட வேண்டும்? திருமறையிலிருந்து ஒரு 3 அல்லது 4 குறிப்புகளை நான் சுருக்கமாக சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க இருக்கிறேன். இன்றைக்கு கடவுளுடைய பிறப்பின் பண்டிகை, அநேக ஆயத்தங்கள், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே பலவிதமான திட்டங்கள்
அது திருச்சபையாக இருந்தாலும் சரி, இயக்கங்களாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, அநேக காரியங்களை இன்றைக்கு நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த ஆயத்தம் என்ன தெரியுமா? மத்திய எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை நாம் வாசிப்போமே ஆனால், அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள். என் அருமையான கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய பிறப்பின் பண்டிகை கொண்டாடுவதற்காக அநேக ஆயத்தங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார், ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மனம் திரும்புதலோடு இன்றைக்கு நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மனம் திரும்புதல் இருக்கிறதா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே சுற்றி திரிந்த நேரத்திலே அநேகர் என்ன சொல்லுவார்கள்? அவர் அற்புதங்களை செய்தார், அவர் அதிசயங்களை செய்தார், அநேகர் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வதற்கு முன்பதாக அவர் என்ன செய்தாராம்? மத்திய எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து, எதை உபதேசிக்கிறார்? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை உபதேசித்து, பிறகுதான் ஜனங்களுக்கு உண்டான சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வதற்கு முன்பதாக இயேசு என்ன செய்தாராம்? பிரசங்கித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் பிரசங்கித்த முதல் வார்த்தை என்ன? மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். என் அருமையான கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக ஆயத்தங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இயேசுவின் பிறப்பின் பண்டிகை கொண்டாடுவதற்காக அநேக ஆயத்தங்கள். ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்ன தெரியுமா? நான் மனம் திரும்பி ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறேனா? நான் மனம் திரும்பி ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறேனா? நாம் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. நாம் யாரையும் பார்க்க வேண்டாம், யாரையும் குறை சொல்ல வேண்டாம். என் வாழ்க்கையிலே இயேசுவின் பிறப்பின் பண்டிகை கொண்டாடுவதற்காக அநேக திட்டங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேனே, அநேக ஆலோசனைகளின் படி உலக பிரகாரமாக கடவுளின் பிறப்பின் பண்டிகை கொண்டாடுவதற்காக நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேனே, ஆனால் என் வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் இருக்கிறதா? நான் மனம் திரும்பி இன்றைக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறேனா? என் அருமையான கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஆயத்தங்களை அல்லது அவருடைய பார்வைக்கு உகந்த ஒரு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையிலே மனம் திரும்பி ஆயத்தப்பட வேண்டும், மனம் திரும்பி ஆயத்தப்பட வேண்டும். ஒவ்வொருடைய உள்ளத்தை நாம் அலசி பார்ப்போமே ஆனால், தனிப்பட்ட முறையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்ப்போமே ஆனால், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செயல்படுத்துகிற தவறான பாதைகளை ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுவார். அதிலிருந்து நீங்கள் நானும் மனம் திரும்பி ஆயத்தப்படுவோமே ஆனால், அந்த ஆயத்தம் கடவுளுடைய பார்வைக்கு உகந்த ஆயத்தமாக இருக்கிறது. முதலாவதாக மனம் திரும்பி நாம் ஆயத்தப்பட வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்ப்போமே ஆனால், யாக்கோபு 1ஆம் அதிகாரம், யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் பார்ப்போமே ஆனால், என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? இன்னைக்கு அநேக ஆயத்தங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட ஆயத்தத்தை ஆண்டவர் விரும்புகிறார்? கிரியைகளோடு கூடிய ஆயத்தம், கிரியைகளோடு கூடிய ஆயத்தம். என் அருமையான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக காரியங்களை இயேசுவின் பிறப்பின் பண்டிகை கொண்டாடுவதற்காக இன்றைக்கு நீங்களும் நானும் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோமே, ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியைகள் இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில் கிரியைகள் இருக்கிறதா?
ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு என் அருமையான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மனுஷர்கள் காண்கின்ற அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நற்கிரியைகளை நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோமா? அதற்கு முன்பதாக நாம் படிப்போமே. ஆனால் 14வது வசனத்திலே பார்க்கிறோம், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். என் அருமையான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையை இன்றைக்கு நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இன்னும் சில தினங்களிலே ஆண்டவருடைய பிறப்பின் பண்டிகை நாம் எல்லாம் கொண்டாட போகிறோம். இன்றைக்கு அநேக ஆயத்தங்களை நீங்களும் நானும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் என் வாழ்க்கையிலே நற்கிரியைகள் இன்றைக்கு இருக்கிறதா? நற்கிரியைகளோடு இன்றைக்கு கடவுளுடைய பிறப்பின் பண்டிகை கொண்டாடுவதற்காக நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறேனா? ஆண்டவர் இந்த அருமையான நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே அதைத்தான் எதிர்பார்க்கிறார். உலக பிரகாரமாக அநேக ஆயத்தங்களை நாம் செய்யலாம். ஆனால் தனிப்பட்ட மனிதனாக என் வாழ்க்கையிலே கடவுளுக்கேற்ற ஒரு நற்கிரியைகளை நான் வெளிப்படுத்தி பிற மக்களுக்கு நான் வெளிச்சமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரனே, சகோதரி, நம்முடைய ஆயத்தம் ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றால் கிரியைகளை வெளிப்படுத்தி நாம் ஆயத்தப்பட வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்ப்போமே. ஆனால் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அல்லாமல் நீங்கள் உங்களை வஞ்சியாத படிக்கு திரு வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஆண்டவருடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து ஆயத்தப்பட வேண்டும். உலக பிரகாரமாக அநேக ஆயத்தங்களை நாம் செய்து கொண்டிருக்கலாம். பண பலத்தை வைத்து, அதிகாரத்தை வைத்து இன்றைக்கு அநேக மக்கள் நம்மை பாராட்டுவதற்காக பலவிதமான காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வைக்கு ஒரு மகிழ்ச்சியான ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றால், சந்தோஷமான ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய ஆயத்தம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆயத்தப்பட வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை, அநேக வார்த்தைகள் திருமறை மூலமாக நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும். உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால் வரை நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும். அந்த பரிசுத்தத்தோடு இன்றைக்கு நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோமா? கடவுளுடைய வார்த்தை அநேக வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிறரை மன்னிக்கின்ற ஒரு குணத்தோடு இன்றைக்கு நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோமா? பிறரிடம் அன்பு செலுத்தி பிறரை நம்முடைய சகோதரர்களாக எண்ணி இன்றைக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோமா? அருமையான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய வார்த்தை அநேக எச்சரிக்கையின் வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது. இந்த உலகத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு. அது கடவுளுடைய ராஜ்யமாக இருக்க வேண்டும் அல்லது அக்கினி கடலாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் அதற்கேற்ற ஒரு கீழ்ப்படிதலோடு இன்றைக்கு நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோமா? என் அருமையான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாடுவதற்காக அநேக ஆயத்தங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்பதாக என்னுடைய ஆயத்தம் கடவுளுடைய பார்வைக்கு உகந்த ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றால் நான் மனம் திரும்பி ஆயத்தப்பட வேண்டும். நற்கிரியைகளை வெளிப்படுத்தி ஆயத்தப்பட வேண்டும். கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆயத்தப்பட வேண்டும். கடைசியாக ஒரே ஒரு குறிப்பை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கு என்ன சொல்லப்படுகிறது? கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதல். என் அருமையான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகை நாம் எல்லாரும் ஆடம்பரமாக
சந்தோஷமாக பல நாட்களாக பலவிதமான திட்டங்களை தீட்டி இன்றைக்கு நாம் அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம், ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் கடவுள் பயத்தோடு இன்றைக்கு நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோமா? கடவுளுடைய பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? ஆண்டவர் வரப்போகிறார், இந்த பிறப்பின் பண்டிகை நாளில் இயேசு வருவாரையானால் என்னையெல்லாம் அவர் சேர்த்துக் கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? அந்த விசுவாசத்தோடு இன்றைக்கு நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோமா? கடவுள் வரப்போகிற கடவுள் எப்படிப்பட்டவராக வரப்போகிறார்? ஒரு நியாயம் தீர்க்கிற ஒரு ராஜாவாக வரப்போகிறாரே, அந்த பயத்தோடு இன்றைக்கு நீங்களும் நானும் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோமா? என் அருமையான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆயத்தப்படுகிற நம்முடைய வாழ்க்கையை முதலாவதாக நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். உலக பிரகாரமாக அநேக திட்டங்களை திட்டுகிறோம், அநேக ஆலோசனைகள், ஆடம்பரமாக மகிழ்ச்சியாக இன்றைக்கு நாம் கடவுளுடைய பிறப்பின் பண்டிகை கொண்டாடுவதற்காக நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். தவறு கிடையாது. ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார், கடவுள் சந்தோஷப்படுகிறார். ஆனால் அதே நேரத்தில் ஒவ்வொருடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையை நாம் திரும்பி பார்க்க வேண்டும். ஆண்டவருக்கேற்ற ஒரு வாழ்க்கை இன்றைக்கு நமக்கு இருக்கிறதா? மனம் திரும்பி இருக்கிறோமா? மனம் திரும்பி இன்றைக்கு நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோமா? கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இன்றைக்கு நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோமா? நற்கிரியைகளை நாம் வெளிப்படுத்தி இன்றைக்கு நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோமா? கடவுள் பயத்தோடு நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோமா? இந்த செய்தி கேட்டுக் கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரனை சகோதரி, நம்முடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையை கடவுளுடைய சன்னிதானத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். நமக்காக இந்த உலகத்திலே ஒரு குழந்தையாய் அவதரித்தார். உலகத்தில் அநேக இடங்களிலே சுற்றி அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். தன்னுடைய பரிசுத்தமான சரீரத்தை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். ஆனால் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்த இயேசு மரண பரியந்தமும் நான் உன்னுடனே கூட இருப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு ஆலோசனை அல்ல, வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறார். வாக்கு கொடுத்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? மல்கியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் கர்த்தர், நான் மாறாதவராய் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் மாறாதவராய் இருக்கிறார். மாறாத கடவுள் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், மரண பரியந்தம் நான் உன்னோடு இருக்கிறேன். அப்படிப்பட்ட இயேசுவின் பிறப்பின் பண்டிகை நீங்கள் நானும் கொண்டாட போகிறோமே. அநேக ஆயத்தங்களை இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோமே. அதற்கு முன்பதாக என்னுடைய ஆயத்தங்கள் ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த ஆயத்தமாயிருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். ஒவ்வொருவரும் நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். குறைகள் இருக்குமே, ஆனால் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஒப்பு கொடுத்து நாம் ஆயத்தப்படுவோம். ஆண்டவருடைய பிறப்பின் பண்டிகை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நாம் கொண்டாடுவோம். புதிய ஆண்டுக்குள் நாம் அடியெடுத்து வைக்கிற நேரத்தில் ஆண்டவர் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கையை கடவுளுடைய சன்னிதானத்திலே ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள தேவனே, இந்த அருமையான மனமகிழ்ச்சி நாளிலே ஆண்டவரே, நம்முடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாடிய அநேக ஆயத்தங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அப்பா, இந்த ஆயத்தங்களை கண்டு ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார், நீ சந்தோஷப்படுகிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. ஆனால் அதே நேரத்தில் ஆவிக்குரிய நம்பிக்கை, ஆவிக்குரிய ஆயத்தம் இன்றைக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த நாளிலே திருமறை கொண்டு ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய பார்வைக்கு உகந்த ஆயத்தம், உம்முடைய பார்வைக்கு உகந்த ஆயத்தம் என்ன? நாங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி ஆயத்தப்பட வேண்டும். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆயத்தப்பட வேண்டும். நற்கிரியைகளை நாங்கள் வெளிப்படுத்தி ஆயத்தப்பட வேண்டும். உமக்கு பயந்து நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும். அந்த ஆயத்தம் பார்வைக்கு உகந்த ஆயத்தம் என்பதை திருமறை கொண்டு இந்த நாவலை நீர் எங்களை கற்றுக் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நாவலை உடைய பிள்ளைகள், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் பலவிதமான பாடுகள்,
பலவிதமான போராட்டங்கள், கண்ணீர், வேதனைகள், ஆண்டவரை துக்கத்தோடு இருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரை ஒவ்வொருவரையும் நீர் ஆறுதல் படுத்து சுவாமி. மனுஷன் முகத்தை பார்க்கிறார், ஆனால் நீரோ இருதயத்தை பார்க்கிறீர் சுவாமி. ஒவ்வொருடைய இருதயத்தில் இருக்க வேதனைகள், பாடுகள், போராட்டங்கள், சரீர பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீ நீக்கி போடும் அப்பா. உடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு என் கடவுள் என்னோடு இருக்கிறார், என் இயேசு என்னோடு இருக்கிறார், என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நீர் கற்றுக் கொடுத்த அந்த ஆயத்தங்களை நாங்கள் செய்து பிறப்பின் பண்டிகை கொண்டாட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையை கொடுக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்போம்ப்பா. கண்ணீரோடு உடைய பிள்ளைகள் இருப்பார்களா ஆண்டவரே, நீர் கண்ணீரை துடைக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. மனவேதனையோடு இருப்பார்களா ஆண்டவரே, நீர் அந்த வேதனைகளை மாற்றி போடும்படி நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொருடைய தேவையை சந்தியுமாப்பா. ஒவ்வொருவருடைய குறைவுகளை ஆண்டவரே நீர் நிறைவாக்கி கொடுக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் ஜீவன் உள்ள தேவனப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான காரியங்களையும் ஆண்டவரே நீர் அறிந்த கடவுளாக, எங்களோடு பேசுகிற கடவுளாக, எங்களை காண்கிற ஒரு கடவுளாக, எங்களை தொடுகிற கடவுளாக, எங்களுக்கு செயல்படுத்துகிற கடவுளாக நீர் இருக்கிறீர் சுவாமி. நீர் செயல்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். நீர் பொறுப்பு எடுத்துக்கொள்ளும் அப்பா. துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பரின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருக்குமேயானால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்கள், நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்தும்படி உங்களை அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். எனக்காக ஜெபியுங்கள், என் குடும்பத்துக்காக ஜெபியுங்கள், என் ஊழியத்துக்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.